மூட நம்பிக்கைகள் அனைத்துமே குற்றங்கள். அது தனி மனித விருப்பங்கள் கிடையாது, தனி மனித நம்பிக்கை கிடையாது, தனி மனிதரோடு அது முடிந்து போகக்கூடியது கிடையாது. ஒருத்தட்ட அது இன்னொருத்தட்ட பரவிட்டே இருக்கும். அதனால் அவங்களுக்கும் அந்த தனி மனிதருக்கும் தீங்கு தான், அது மற்றவங்களுக்கு வரும்போது அந்த மக்களுக்கும் தீங்கு தான், மற்றவங்களுக்கும் தீங்கு தான். அப்படிங்கும்போது மூட நம்பிக்கைகள் அனைத்துமே குற்றம். அப்படி இருக்கும்போது மூட நம்பிக்கைகள், அறிவுக்கு புறம்பான அந்த மூட நம்பிக்கைகளுக்கு நம்ம தண்டனை கொடுக்க வேண்டும். இப்போ மதத்தின் பேரால் மக்களை ஏமாத்துறாங்க. அதுக்கு ஏன் மதம்ங்கிற, அதனால் மதத்தின் பேரால் மக்களை மதம் என்பதால் அதற்கு ஒரு சுதந்திரம் கொடுத்து விடுகிறார்கள் மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் மதத்தை அடிப்படையாக கொண்டு ஏமாற்றுகிறார்கள் என்கிற காரணத்தால் அது அவர்களுடைய தனி மனித நம்பிக்கை என்று நாம் அதை எதுவும் செய்துவிடக்கூடாது. அதற்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிறோம். அதை தண்டிப்பதற்கு பதிலாக, அது போன்றவர்களை பிடித்து தண்டிப்பதற்கு பதிலாக நம்ம அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் இங்கே நிறைய குற்றங்கள் வளர்ந்துக்கிட்டே போகுது. நம்ம அந்த மூட நம்பிக்கைகள், மதத்தை சாராத மூட நம்பிக்கைகள், இதுக்கெல்லாம் நம்ம இது தனி மனித நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கொடுக்க போய் அது கடைசியில் பார்த்தா பெரிய விளைவுகளை ஏற்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்குது. இன்றைக்கி போர்கள் நடைபெறும் மதத்தின் பேரால் தான் போர்களே நடக்குது. இப்போ இலங்கையில் சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் நடந்த சண்டையே கூட ஒரு மத போர் தான். அது சிங்களர்கள் புத்த மத துறவிகளாக, புத்த மதத்தை சார்ந்தவர்கள், தமிழர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்கள், இவர்களுக்கு இடையே இப்போ சண்டை நடக்குது. அது மாதிரி இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நடக்கிற சண்டைகள், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நடக்கிற உலக அளவில் நடக்கிற சண்டைகள், இப்படி எல்லாமே மத மூட நம்பிக்கைகளை அடிப்படையாக கொண்டது. அப்போ மூட நம்பிக்கைகளை நம்ம ஒரு குற்றமாக கருதி தண்டனை கொடுத்திருந்தால் மிகப்பெரிய இந்த மாதிரி வன்முறைகள்லாம் நடந்திருக்காது, இந்த மாதிரி போர்களே நடந்திருக்காது, நிறைய இழப்புகளை நம்ம சந்திச்சிருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுறோம், மதம் என்றால் அதை நம்ம நெருங்கவே மாட்டேங்கிறோம். அதன் அடிப்படையில் என்ன தப்பு பண்ணாலும் அதை நம்ம எது கண்டுக்கிறதே கிடையாது. மதத்தை வச்சு மக்களை ஏமாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் இங்கே இருக்குது. அதனால் மூட நம்பிக்கைகளை ஒரு குற்றமாக கருதி நாம் தண்டித்திருக்க வேண்டும். தண்டித்திருந்திருந்தால், அப்படி தண்டிக்காமல் விட்டனால்தான் அது இன்றைக்கி மிகப்பெரிய ஆலமரத்தை போல் வளர்ந்து போய் நிற்குது அந்த மூட நம்பிக்கைகள். பெரும்பாலும் மூட நம்பிக்கைகள் அடிப்படையில் மதமாகத்தான் இருக்கிறது. ஒரு மதத்தை, இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்குன்னு ஒரு நம்பிக்கைகள் இருக்குது, மூட நம்பிக்கைகள் இருக்குது. அது இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்குன்னா அது இஸ்லாம் மதத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. அது கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ மதத்தை அடிப்படையாக கொண்டு தான் அவர்களுடைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. அப்போ மூட நம்பிக்கைகளுக்கு அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிக்குது, மதத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ மதத்தையே நம்ம ஒரு மூட நம்பிக்கையாக கருதி ஆரம்பத்திலே அதுக்கு நம்ம அதை ஒரு குற்றமாக கருதி, மதத்தையே ஒரு குற்றம், மூட நம்பிக்கையை ஒரு குற்றமாக கருதி அதில் தண்டனை கொடுத்துருக்க வேண்டும். அப்படி கொடுத்துருந்தா, வளர விடாமல் பண்ணியிருந்தால் இன்றைக்கி இவ்வளோ நிறைய பிரச்சனைகள் உருவாகி இருக்காது. சரி, ரொம்ப ஒரு மதத்தையே அழிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட பெரிய சக்தி இல்லைனாலும், வெளிப்படையாக மதத்தை அடிப்படையாக கொண்டு மக்களை ஏமாற்றுபவர்களை சில ஏமாற்றுற வெளிப்படையான மூட நம்பிக்கைகளாவது கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும். கட்டுப்படுத்துகிறாங்களா? அதுவும் கிடையாது. பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு பேப்பர்லேயே விளம்பரம் கொடுக்குறாங்க. பில்லி சூனியம் வைக்கப்படும், பேப்பர்லேயே விளம்பரம் கொடுக்குறாங்க. அது மாதிரி கிறிஸ்தவ மதத்தை அடிப்படையாக கொண்டு மக்களை மேடை போட்டு ஏமாற்றுகிறார்கள். அது எல்லாம் அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டேங்குது. இப்படி மதத்துக்கு ஒரு சுதந்திரம், மூட நம்பிக்கைகளுக்கு ஒரு சுதந்திரம், மதத்தை அடிப்படையாக கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்கு இங்கே ஒரு சுதந்திரம். அதுதான் இவ்வளோ பெரிய. அதனால் மதம் என்பது ஒரு மூட நம்பிக்கை. அப்படிங்கும்போது மதத்திலிருந்து தான் எல்லா மூட நம்பிக்கையும் ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது மூட நம்பிக்கைகளை ஒரு குற்றமாக கருதி இருந்தால் நம்ம அதை ஒரு குற்றமாக பாருங்கள், அதுதான் சரியான கண்ணோட்டம். அப்படி கருதி இருந்தால் நம்ம அப்போ தான் அதை ஒழிக்கணுங்கிற அந்த விழிப்புணர்வே நமக்கு வரும். அது ஒரு குற்றம். மூட நம்பிக்கை என்பது ஒரு குற்றம். மதம் என்பதே ஒரு குற்றம்தான். இயற்கைக்கு முரணான நம்பிக்கை இருக்குது பாருங்கள், அது ஒரு குற்றம். ஏன்னா அது ஒருத்தரை அந்த தனி மனித வாழ்க்கையை கஷ்டப்படுத்தும்,
அதனால் அந்த குடும்பத்துக்கு பொருளாதார இழப்பு ஏற்படும். ஒரு மதம் என்பது அது சார்ந்த நம்பிக்கை, மத நம்பிக்கை என்பது யாருக்கு இருக்குதோ அது அவருக்கு நேரம், உழைப்பு, பணம் எல்லாத்தையும் இழப்பதற்கு வழி ஏற்படுத்தும். அதனால் அதையெல்லாம் ஒரு குற்றமாக கருதி தண்டித்திருந்தால் பலருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். மதம் இல்லாமல் வாழ முடியும். வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், பலரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த மத நம்பிக்கை என்பது ஒரு தேவையில்லாத ஒரு நம்பிக்கை. அதனால் நிறைய இழப்புகள் தான் ஏற்படும். அப்படி இருக்கும்போது நேர இழப்பு, பண இழப்பு, உழைப்பு வீணாக போகுது. அப்படி இருக்கும்போது அந்த மத மூட நம்பிக்கையை ஒரு குற்றம் என கருதி தேவையில்லாத ஒன்று, அதனால் பலருக்கும் இடையூறு அப்படின்னு கருதி அதை நாம் தண்டிக்க அது போன்ற நம்பிக்கை உடையவர்களை படிப்படியாக தண்டிக்க பழகியிருந்தால் இன்றைக்கி மதத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு பிரச்சனைகள் இங்கே நடந்திருக்காது.